தேனிலவு சென்ற தொழிலதிபர் கொலை வழக்கில் திடுக்கிடும் திருப்பம். கணவனை மனைவியே கூலிப்படையை ஏவி கொன்றது அம்பலம். உத்தரப்பிரதேசத்தில் சரணடைந்த மனைவி போலீசாரிடம் தெரிவித்த திடுக்கிடும் தகவல் என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி, அவரது மனைவி சோனம் ஆகியோர் திருமணமாகி கடந்த மாதம் மேகாலயாவுக்கு தேனிலவு சென்றனர். அங்கு கிழக்கு காசி மலை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்யும் சிரபுஞ்சிக்கு பயணித்துள்ளனர். நான்கிரியாட் கிராமத்தில் விடுதியில் தங்கி தேனிலவை கொண்டாடியுள்ளனர். பின்னர் வாடகை ஸ்கூட்டரில் மே 23 வெளியே சென்ற அவர்கள் பின்னர் விடுதி அறைக்கு திரும்பவில்லை. இருவரது செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்ததால் அவர்களது பெற்றோர் அச்சமடைந்தனர். இதையடுத்து மேகாலயா போலீசாரிடம் அவர்கள் புகார் கொடுக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியது காவல்துறை. அவர்களின் வாடகை ஸ்கூட்டர் ஷோராரீம் என்ற பகுதியில் கேட்பாரற்று கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் இருவரும் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருப்பார்கள் என போலீசார் சந்தேகமடைந்தனர். கடந்த 10 நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் வாகன நிறுத்துமிடம் அருகே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து கணவர் ராஜா ரகுவன்ஷி உடல் மீட்கப்பட்டது. ட்ரோன் மூலம் தேடப்பட்ட போது அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அருகே கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் மீட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் இருந்து பெண்ணின் வெள்ளை சட்டை, உடைந்த அலைபேசி ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளதால் ராஜாவை கொன்ற கும்பல் சோனத்தை கடத்திச் சென்றார்களா என போலீசார் சந்தேகமடைந்தனர். மர்ம கும்பல் ராஜாவை கொன்றது போல சோனத்தையும் கொன்றிருப்பார்கள் என ஒரு கட்டத்தில் நினைத்த போலீசார் உடலையாவது மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கு கடும் பனி மற்றும் மழை காரணமாக தேடுதல் நடவடிக்கையில் சற்று சுணக்கம் ஏற்பட்டது. இதனிடையே காணாமல் போன சோனத்தை கண்டுபிடித்து தர வேண்டுமென அவரது குடும்பத்தினர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்ததால் மீண்டும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினார். இதனால் மேகாலயா போலீசாருக்கு மேலும் அழுத்தம் ஏற்பட கடும் நெருக்கடி ஏற்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது போலீசாருக்கு ஒரு முக்கியமான துப்பு கிடைத்தது. கடந்த வாரம் உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு முக்கியமான தகவலை கொடுத்தார். அதில் ராஜா சோனம் ஜோடியை தான் பார்த்ததாகவும் அந்த ஜோடி இந்தியில் பேசிக்கொண்டே 3 பேருடன் மலையேறியதாகவும் கூறினார். அவர்கள் இந்தியில் பேசியதால் தனக்கு எதுவும் புரியவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அந்த 3 பேரையும் போலீசார் தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டைக்கு பின் அந்த 3 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜாவை நாங்கள் 3 பேரும் சேர்ந்துதான் கொலை செய்தோம் என்பதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து சோனம் எங்கே என போலீசார் கேட்டபோது அவர்கள் கூறிய தகவல் போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராஜாவை கொலை செய்ய தங்களுக்கு பணம் கொடுத்ததே அவரின் மனைவி சோனம்தான் என அவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து ராஜாவின் மனைவியான சோனமை போலீசார் வலைவீசி தேட ஆரம்பித்தனர். அவரது புகைப்படம் பல்வேறு காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்த்கஞ்ச் காவல் நிலையத்தில் சோனம் ரகுவன்ஷி சரணடைந்தார். சோனம் சரணடைந்த தகவல் மேகாலய போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உத்தரப்பிரதேசம் சென்ற போலீசார் சோனமை மேகாலயா அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் இந்தூரில் 2 உத்தரப்பிரதேசத்தில் 1 பணம் கொடுத்து கணவரை கொன்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். எனினும் இந்த கொலைக்கான காரணம் குறித்து
சோனம் வாய் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த கொலையில் தொடர்புடைய ஒருவர் தலைமறைவாக உள்ளதால் அவரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தங்கள் மகள் சோனம் அவரது கணவரை கொலை செய்யவில்லை என அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். வழக்கை விரைவில் முடிப்பதற்காக தங்கள் மகளை போலீசார் சிக்க வைத்திருப்பதாகவும் சோனமின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேகாலயாவுக்கு தேனிழவு சென்ற இந்தூர் தொழிலதிபர் கொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது மனைவியே கூலிப்படையை ஏவி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.